போறோம். ரெஸ்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. உடலுக்கெல்லாம் வேலையெல்லாம் கிடையாது. பஸ்ல ஆ, படுத்துட்டே போறோம் சென்னைக்கு, அவ்வளவுதான். சரி அங்க அதான் போனா ஆ, அதனால ஒண்ணும் இல்ல, அதனால ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஆஹ் இந்த உணவு பழக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க, எங்க போய் உணவு பழக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க. போறீங்க, மௌனமா இருக்கிறீங்க, பேசாம வர்றீங்க, தண்ணி மட்டும் குடிச்சுக்கங்க, அது புரியுதா? அதாவது அதாவது சாதாரண உணவு சாப்பிட்டாச்சுன்னா முடிஞ்சது கதை. அத அத சுத்தம் பண்றதுக்கே 1 மாசம் ஆகும்னு சொல்லு. நீங்க என்ன ம். ஒருவேளை ஆஹ் இது சாப்பிட்டதுக்கே 30 நாள் விரதம் இருக்கும்னு சொல்றீங்களே. ஆமா, எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்டா அதுல இருக்கிற ஆஹ் கால்சியம், பொட்டாசியம், கால்சியம், பொட்டாசியம், அயனு, அப்புறம் அதுல இருக்கிற மேங்கனீஸு, அதுல இருக்கிற மேங்கனீஸு, அதுல இருக்கிற பொட்டாசியம், அதுல இருக்கிற மற்ற எல்லா உப்புக்களும் கண்ணுல போய் ஆஹ் உட்காந்துக்குது. எங்க போய் உட்காந்துக்குது? தண்ணியில் உட்காருது, ஆமா. ஆஹ் ஒண்ணுமே இல்ல, வெறும் தண்ணி தான். கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புளியறோம், அதுலயே கண்ணுல போய் உட்காருதுன்னா பாத்துக்குங்களேன். சரிங்க சார். இப்ப நானும் இடையில விட்டு அப்படி சரியான தூய்மை இல்லாம இருந்தே வந்திருக்கேன். ஆ, இப்பதான் முழுசா தூய்மை அடையணும்னு வந்திருக்கேன். சரி. இப்ப 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 நம்மளுக்கு எவ்வளவு நாள்ல இந்த ஒரு 3 மாசம் தண்ணியில இந்த மாதிரி உண இது சாதாரண உணவு இல்லாம இந்த உணவுலயே காய்கறியிலேயே அந்த ம். விஷத்தை இறக்கிட்டு இப்படியே வந்தா இப்பயும் நம்மளுக்கு 6 மாசம் ஆகும்ல. அதெல்லாம் அவ்வளவு நாள் கிடையாது. நீர்லயே இருந்தீங்கன்னா நீங்க ஒரே மாசத்துல குணமாகலாம், ஒரே மாசத்துல குணமாயிரும். நீர்லயே இருந்தீங்கன்னா அது 30 நாள். அது உள்ள கழிவு நிறைய இருக்கும்ல. அது அந்த வாந்தியில கண்டுபிடிச்சல மரத்துல கண்டுபிடிக்கும். இப்ப உனக்குதான் இப்ப நீர்ல இருக்கறனால உங்களுக்கு சிறுநீர் போக்கும் குறைஞ்சிரும், மழை போக்கும் குறைஞ்சிரும். வாயில வாந்தி வர்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் நாங்க வேக வைத்த மாங்காய் சாப்பிட்டு இறக்கிடணும். வாந்தி எல்லாம் இப்ப வாந்தி அன்னைக்கு வந்துச்சு, அதுக்கடுத்து வரல. இப்ப நீர்ல தானே இருக்கீங்க. இப்ப அந்த அந்த விஷமா வரு நீர்ல அந்த 2 3 தடவை ஏப்பம் வந்துச்சு. இன்னைக்கு அப்படி கூட ஒண்ணும் வரல, இன்னைக்கு வரல. வராது வராது வராது. இந்த நீர்லயே இருங்க, சரியாயிரும். நீர்லயே இருங்க. ஏன்னா உங்களுக்கு சக்தி பற்றாக்குறை என்பது, சக்தி பற்றாக்குறை உங்களுக்கு கிடையாது. பட்டினியே கிடையாது உங்களுக்கு. பட்டினியே கிடையாது. ஆமா, நம்ம உணவு வெளிய இருந்து உணவு உள்ள போயிட்டே தான் இருக்கு. நைட்ரஜன் நைட்ரஜனும் ஆக்சிஜன் ஒரு வினாடி நேரத்துல பல மடங்கு உள்ள போகுது. ஒரு வினாடி நேரத்துக்குள்ள உள்ள போயாச்சு. ஒரு வினாடி நேரத்தை விட 1000 ஒரு பங்கு நேரத்தை விட நீங்க சுவாசம் பண்ண ஆஹ் பண்ண 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 உடம்பு பூரா எனர்ஜி உள்ள பூரா சக்தி மயமா மாறிடு. என்னது? சிவமயமா, சக்தி மயமா உடம்பு மாறி. அதான் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிரும். நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுது. அதிகமாகறதுனால அப்ப உங்களுக்கு மயக்கம் அந்த இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரின் போறது நின்றுமா? சிறுநீர் வெளிக்கு போறது நின்னாச்சு, சிறுநீர் நின்று போயிடும். நின்று. ஆஹ் சிறுநீர் நின்று போனாவே நீங்க 7ஆம் நிலைக்கு போயாச்சுன்னு அர்த்தம். சிறுநீர் நின்று போனாவே ஆஹ் 7ஆம் அப்ப நிலைக்கு நம்ம போயாச்சு. தண்ணி தேவையில்லைன்னு ஆயிரும், அப்படியா? ஆமா, அப்படியே நீங்க அமைதியா உட்காந்து பாக்க. அப்பதான் நீங்க அந்த சுவாசத்திலேயே நீங்க இருந்து பாக்குறது, அதை வீட்டுக்குள்ளே இருந்து பாக்குறது. ஆஹ் அப்படி இருந்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டே இருக்கலாம். உங்க உடம்பு பதப்படுத்த உடனே மாறிக்கும், பேசலாம் வரலாம், அப்படியே எதை வேலை பண்ணலாம், என்ன வேலை பண்ணிக்கலாம். லேசான ஆமா. வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கலாம், போலாம் வரலாம். வெளியே போறதா இருந்தா மட்டும்தான், வெளியே ஏதாவது ஆஹ் போறதா மட்டும்தான் தண்ணி தேவை. நீ வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தண்ணி குறைச்சலா தான் தேவை, தண்ணியும் கூட தேவையில்லை. ஏன்னா உடம்பு தனக்கு தேவையான தண்ணியை காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி, நீங்க நல்லா புரிஞ்சுக்க, காத்துல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி தண்ணீர் உற்பத்தி பண்ணிக்கும். தண்ணீரை போன் வந்துச்சா? சரி, நிறுத்திடலாமா? வந்துச்சு. போன் வந்துச்சு, அதே பார்த்தேன், நான் கட் பண்ணிட்டேன். பேசுங்க. ஹலோ. இப்ப இப்படி இருக்கிறப்ப இப்ப எப்படி காற்றை உறிஞ்சுற மாதிரி காத்துல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஆஹ் அப்ப உங்களுக்கு தண்ணி குடிக்கலாலும் கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை சிறுநீர் போகும். என்னது? தண்ணி குடிச்சா குடிக்கலனாலும் சரியே, சிறுநீர் வெளியே போகும். 2 தடவை குடிக்கலன்னாலும். சரி சரி. ஏன்னா அது காத்துல இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும். எப்படி காத்துல இருக்கிற நைட்ரஜன் உரியுது. ஓஹோ. காற்று மூலமா தண்ணி உள்ள போகுது நம்மளுக்கு. ஆமா, சரி சரி சரி. அதனாலதான் தைரியமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமா எடுக்கிறது இல்லை. அது இது
பழைய கழிவு எடுக்கிறதுக்கும் உராய்வு குறைப்பிற்கு தான். ஆனால் நீங்க அட்டமாசியத்துக்கு போயிடுறீங்க. அந்த ஜீரணியை நிறுத்துறப்போ இந்த தோலெல்லாம் ஆ, விரிஞ்சு வெளிய இருக்கிற ஆ. ஈரப்பதத்தை உறிஞ்சு அந்த ஈரப்பதம் உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுத்துரும். அந்த அதிகமா உறிஞ்சதுன்னா இரவு நேரத்துல காலையில ஒண்ணுக்கா போகும். நானே இருந்து பார்த்திருக்கேன். நானே இருந்து பார்த்திருக்கிறேன். ஆ. சேலத்தை சேர்ந்த தண்ணியே டாக்டர். தண்ணியே குடிக்க இப்ப இன்னைக்கு நாளைக்கு இருந்து தண்ணியே குடிக்கலைன்னா கூட வீட்டுல ரெஸ்ட்ல இருந்தா சிறுநீ 2 நேரம் 2 நேரம் சிறுநீர் பிடிக்கும். ஆமா, வேணா இருந்து பாருங்க. புரியுதா? ஆ, சரிங்க ஏங்க, சார். இந்த ரம்ஜான் நோன்புன்னு சொல்றாங்க இல்லையா, இங்கிலாந்துல அரபு நாட்டுல கொண்டாடுவாங்க. இப்ப அரபு நாட்டுல இல்ல. நான் வந்து அந்த ஆ, ஃபர்ஸ்ட் இருந்த வெயிட் வந்து 42 44 வந்துச்சு. சரி. இ- இப்ப அந்த வெயிட்டுக்கு போய் ம். அதுக்கடுத்து அந்த இன்னும் நம்மளுக்கு அந்த இன்னும் அதெல்லாம் வெயிட் இந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணல. ஆ, ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்த பிறகு ஆ. அடுத்து வெயிட்டே இறங்கலன்னா தானே கடைசி நிலை. ஆமா, அத பாருங்க நீங்க. அத பாருங்க. பாத்தீங்களா? அந்த அந்த நிலை வரணும், அந்த நிலை வரணும். அதுதான் நீங்க எடையை பத்தி பேசவே மாட்டான். எடை பாருங்க, பாருங்க. எடை மிஷின் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஆமா. அத பாருங்க. ஆஹ் தினம் பார்த்து ரிப்போர்ட் சொல்லுங்க. நேத்து பார்த்து இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்களா? இன்னைக்கு பார்க்கல, இன்னும் பார்க்கல. கடைசி எப்ப இல்ல பாத்தீங்க? சார், அந்த பழைய வெயிட் நம்ம இருந்தோம்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கடைசி எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறேன். தினம் மிஷின் தான் வெயிட் பார்க்க வேண்டியதானே? ஆமா, பார்க்கல. நீ பார்த்து 4-5 நாள் இருக்கும். அந்த 4-5 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தீங்க? 4-5 நாளைக்கு முன்னாடி 56 இருந்து ஒரு 2 கிலோ குறைஞ்சிச்சு, 54 வந்துச்சு. 54 வச்சுக்கலாம். நான் எங்கிட்ட ஆ. வர்றப்ப பல நீங்க திண்டுக்கல்ல வர்றப்ப எவ்வளவு இருந்தீங்க? திண்டுக்கல் வந்தீங்களா? எலச்சி வந்தீங்களா? அப்ப எவ்வளவு இருந்தீங்க? 48ஆ? அப்போ அப்போ வரும்போது 44 இடமே இருந்தேன். அப்ப அந்த அந்த அளவுக்கு போகும். அந்த அளவுக்கு போகும். சரியா? அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா ஆனா அதுக்கு ச- அது ஆனா கண்- அந்த அளவுக்கு வரலாம், வராம கூட போகலாம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு ஆ, அப்புறம் இந்த உடம்பு புது சதையை உருவாக்குது. புது சதையை உருவாக்குது. உருவாக்குது. ஆ, ம். அப்ப அநேகமா ம். ஒரு 1 கிலோ 2 கிலோ குறையல. அதுக்கு மேல குறையாது. இந்த புதுசுல போய் ஒரு அளவு நின்னப்ப எங்க போய் நிக்குதோ அதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ். ஆமா, அதுதான் வந்து தேன் கூடு மாதிரி அழிச்ச தேன் கூடை திருப்பி இப்ப அதை இப்ப கட்டுது. இருந்து இப்ப இன்னைக்கு இருந்து வச்சுக்கிருவோம். ஆமா. இன்னைக்கு இருந்து வெயிட் பார்த்துட்டு ம். எவ்வளவு அளவு குறைஞ்சு ஆ. ஒரு ஸ்டேஜ்ல நிக்குதோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு கடைநிலை. கடை நிலையில அர்த்தம். அந்த நிலையை விட்டுறாதீங்க. அப்பதான் அந்த அந்த நிலை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க தண்ணீரும் காற்றிலே இருங்க. எல்லா நோய் நல்லாயிரும். யோக நிலைன்னு பேரு. யாருக்கு விட்டு தந்துடாதீங்க. எந்த காரணத்தை ஆ, கொண்டு எந்த வீட்டுக்கு போனாலும் வாயை மூடிட்டு கம்முன்னு வந்துருங்க. புரியுதா? ஆமா ஆமா. அது எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஜூஸ் கூட சாப்பிடக்கூடாது. ஆமா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு எடுக்கணும். அப்படிங்கறத உங்களுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குதுல்ல. அப்புறம் என்ன? ஆமா ஆமா இருக்கு. ஆமா. வெளிச்சத்துல சூரிய வெளிச்சத்துல போறீங்க. எதுக்குங்க விளக்கு பிடிச்சிட்டு போறீங்க? சூரிய வெளிச்சம் உங்களுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் விளக்கு பிடிச்சிட்டு இல்ல போறீங்க. சார், நம்மளுக்கு நான் இப்ப நிலையில நம்மளுக்கு அந்த மண்டை அழுத்தம் போகணும். அது அது வரைக்கும் எந்த உணவுமே சாப்பிடுறது இல்லைன்னு வச்சிருக்கேன். அதைத்தாங்க சொல்றேன். இ- சா- உண- ம். நீங்க சாப்பிடுறதுல வச்சுக்கிறீங்க, ரைட்டு. உங்களுக்கு தான் எனர்ஜி இருக்குதுல்ல, ம். அப்புறம் எதுக்கு சாப்பிடுறீங்க? அதான் எனர்ஜி இருக்கு. எனர்ஜி. ஆமா. இப்ப நான் நல்லாதான் பேசிட்டு இருக்கேன். நல்லாதான் இருக்கேன். ஏங்க 4 உணவே நாள் 5 சாப்பிடலாம். நாளா உணவே. ஆமா, இப்ப எப்படி எங்க இருந்து வருது? இதுதான் இயற்கை, இதுதான் ரகசியம், இதுதான் சிவம். இந்த சிவத்தை விட்டு போட்டு அதுதான் அதுதான் நம்ம வீட்டுக்காரம்மா கேக்குது. 4 நாளா 5 நாளா இப்ப காய்ச்சல் இருந்ததுனாலதான் சார் மோசமாயிட்டேன். 3 ஆ, நாள் ஆ, அப்படியே சொட்டர் போட்டுக்கிட்டு இப்ப இன்னைக்குதான் குளிச்சேன். ம், இன்னைக்குதான் குளிச்ச பிறகு ஒரு சுதாரிப்பு கிடைக்குது. ஆ. 4 நாள் சாப்பிடவே இல்ல. காய்ச்சல், நீங்க அந்த ஜலதோஷம். ஆ, இப்பதான் அந்த மண்டை வலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சரி. குறைஞ்சு காய்ச்சல் எல்லாம் அந்த மூக்கு சளி எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்புறம் வந்து புரியுதா இல்லையா? இன்னைக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்குதான் ஆ, இன்னைக்குதான் ஒரு குளியல் எல்லாம் போட்ட பிறகுதான் ஆ. உடம்பு ஒரு சுதாரிப்பா இருக்கு. உங்க வீட்டுக்காரையே நம்ப ஆனா முடியாது. உணவே என்னடா? ஆ, சாப்பிடல. ஆ, ஆனா உணவே சாப்பிடல. ஆ, எந்த உணவும் சாப்பிடாம ஆ, உணவு அந்த நோய் போன பிறகு, ஆ, இந்த ஜலதோஷம் காய்ச்சல் குறைஞ்ச பிறகு ஆ. இப்ப இன்னைக்கு ஒரு உடம்பு வந்து ஒரு தெம்பா இருக்கு.
இதுதான் உலகத்துக்கு சொல்லக்கூடா. நீங்க இந்த ரெக்கார்டை பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். நீ ஆர்கி கோபாலுக்கு அனுப்புங்க, ஆர்கி கோபாலுக்கு அனுப்புங்க. அதே சார் எல்லாம் இருந்துச்சு. காய்ச்சல் இருந்துச்சு, மண்டை வலி, அப்போ ம் உடம்பு வலி. ம் உடம்பு வலியெல்லாம் போயிடுச்சு சார். உடம்பு வலி போயிருச்சு, உடம்பு சளி வலி, அந்த குறைஞ்சிருச்சு. வலி, இந்த வலி. ஆ, ஆ, ஆமா. சளி சளி போயிருச்சு, காய்ச்சல் போயிருச்சு, ஆ, அஹ், உடம்பு வலியும் போயிருச்சு. வெறும் தண்ணி தான். ஆ, எந்த ஆ, எந்த உணவும் இல்ல, எந்த மருந்தும் இல்ல. ஆ, 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 ஆ. எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப உடம்பு நான் 3 நாள் 4 நாள் குளிக்கவே இல்லை இத்தனைக்கும். நாக்கு வாய் சொட்டர் தான் போட்டு குடிக்கவும் இல்லை. சொட்டர் தான் அருமை போட்டு அருமை. ஆ, ஆ. சொட்டர் தான் போட்டுட்டு இருந்தேன் இதுக்கு. சரி. அப்புறமேலுதான் இன்னைக்குதான் பூரா கலட்டி ஃபுல்க்கு எரிஞ்சிட்டு ஆ. இன்னைக்குதான் ஜம்முன்னு போய் குளிச்சேன் சுடுதண்ணியில. நான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சு, புரியுதுங்களா? நான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சு. அதே அப்ப நம்ம இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்மளுக்கெல்லாம் குளியலே தேவையில்லை போனது இது. ஆமா. இப்ப ஒரு நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் வாங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க, சரியா? சரிங்க சார். ஒரு நாளைக்கு திண்டுக்கல் வந்தீங்களா, அந்த மாதிரி கார் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை ஆ, நம்ம தோட்டத்தையும் பாத்திரலாம், தோட்டத்தையும் பாத்திரலாம். பார்த்துட்டாங்க. அதே நம்மளுக்கு பல்லு விளக்க வேண்டியதுல ஒண்ணுமில்ல, எதுவுமே சாப்பிடுறது இல்லையே நம்மளுக்கு எதுக்கு. ஆமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தடவை வாங்க, நாம ரெண்டு தோட்டத்தை பார்க்கலாம். தோட்டத்தை பார்த்து எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் இயற்கை வந்து பணத்தை அனுப்பிச்சிடும், புரியுதா? கிடைக்குது சார். எவ்- நம்மளுக்கு ஒரு எனக்கு வந்து மனுஷனுக்கு அமெரிக்காவில இருந்து 2 3 பேர் நம்ம ம். சுயநலம் இல்லாம ஆ, தியாக மனப்பாடம் இருந்தா ஆண்டவனை கூட்டி நல்லதுக்கு ஆண்டவன் உதவி செய்வான் சார். அதுக்குத்தான் நீங்க வாங்க, அந்த இடத்த பார்த்துட்டு நீங்க அந்த வந்து பொது ம் நீங்க வந்து அரை வழியில பொருள் சம்பாதிக்கிறீங்க. சரி. ஆ, ஆ, அதுக்கு கொடுத்துதானே ஆகணாவே. ஆ. அதே அந்த அறவழியில சம்பாரிச்சத, அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்லிட்டீங்களா, அந்த அறவழியில சம்பாரிச்சதை நான் திருப்பி செலவு பண்ணணும், அதுக்கு ஐடியா கொடுங்கன்னு நான் சொல்றேன், புரியுதா? சரிங்க சார். அந்த சம்பாரிச்ச காசு எனக்கு தேவையில்லை, திருப்பி மக்களுக்கே கொடுத்தாகணும், அதுக்கு வழி சொல்லுங்கிறேன் நான். அது இந்த அந்த பணத்தை நீங்க வேடிக்கை போடுங்க. அங்க ம் நல்ல ஆளுங்க வந்தா சொல்லி கொடுக்கறதுக்கு இடம் தயார் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. அப்ப நேர்ல வாங்கங்கிற 2 பேரும். இப்ப நீங்களும் வாங்க, அந்த பழனிவேலும் வாங்க. என்ன பழனிவேல்? பழனிவேலு இருக்கா கட் பண்ணிருக்காரு ஆடியோ. கண்டிப்பாங்க. வாங்க, அங்க போய் பார்த்து நம்ம எப்படின்னு 2 3 எப்படி ஒரு வருஷத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துரும், நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த 10 லட்சத்தை கொண்டு அங்க செலவு பண்ணி பொதுமக்களுக்கு என்ன, நீங்க இன்ஜினியர் தானே, எங்க ஐடியா கொடுங்க, புரியுதா? கண்டிப்பாங்க. சரி, கட் என்ன பண்ணிக்கோங்க. பழனிவேல் நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்கு நம்ம பேச்சு? சரியா இருக்கு. தரமா இருக்கு. தரமா இருக்கு. நல்லா பேசுறீங்க. அதாவது வந்து இல்ல இப்ப நீங்க ரெஸ்ட்ல இருந்தீங்களா பார்த்தேன். இப்பதான் அது உங்களுக்கு கிளீனிங் ப்ராசஸ்ல அதெல்லாம் கிளியர் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் ஆக ஆக எல்லாமே சரியாயிடும். ஜுரமே சரியாயிடும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பச்சை வாந்தி வந்துச்சு. காய்ச்சல் வந்துருச்சு. இப்ப நீங்க தைரியமா இருக்கணும். வீட்டுல சொல்ல என்னப்பா படுத்துட்டு இருக்கீங்க, 4 நாள் ஆயிடுச்சு, ஏன் சாப்பிடலையா அப்படின்னா வீக் ஆயிருக்கூடாது. நம்ம அவங்க பார்த்தா நம்மளுக்கு தெரியுது அவங்களுக்கு. அதுதான் நம்ம சிஸ்டம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க அவங்களே எதை கண்டுக்கிற மாட்டாங்க யாரும். அதான் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க வந்து நம்ம பத்தி 6 சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன். இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னாலே நம்ம வந்து கொள்கையில இருந்து மாறாத ஆளுங்க. கரெக்ட் சார். நம்ம எடுக்க உணவில்லாமல் வாழும் கலைன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்ட நோக்கம். அந்த நோக்கத்திலிருந்து மாறுற ஆளு நம்மள. அந்த குறிக்கோள் அடையணும்னு அந்த வெறி இருக்கிறவங்களுக்கு யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். முடியாது. நம்ம லட்சியம் தான் நம்மளுக்கு குறியா இருக்குமே தவிர யாரு எது சொன்னாலும் செவிடுவங்க அது கேட்ட சங்கு மாதிரி நம்ம பேசாம போயிட்டே இருக்கீங்க. செவிடுங்காதுல உங்களோட சங்கு எப்படி இருக்கோ அவனுக்கு எதுவுமே கேட்காது. அதுதான் இவங்க என்ன நம்மளுக்கு நல்லது சொல்ல போறாங்க? எந்த நல்லதும் சொல்ல மாட்டாங்க. தெரியாது, நல்லதே சொல்ல தெரியாது. ஆமா. அப்புறம் எப்படி அவங்க சொல்றது கேக்குறது? கரெக்ட். இப்பதான் கரெக்டா வந்திருக்கு. இவங்களுக்கு நல்லதும் சொல்ல தெரியாது,
நல்லதே ஆமா. சொல்ல தெரியாது, ஆரோக்கியம் தெரியாது. அவங்கள ஆ, வந்து ஆ. குறையும் சொல்ல முடியாது. அவங்க குறையும் சொல்ல அறியாமை. முடியாது. ஆமா, அறியாமை. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ, அறியாமை அவங்கள ஒண்ணும். போய் ஆ, நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஆ, ஆ, அறியாமையில் இருக்காங்க. ஆ. அவங்கள நம்ம வையவும் முடியாது. ஆமா, சொல்றத வந்து சரின்னு கேட்டுக்கிறணும், அவ்வளவுதான். ஆனா அவ்வளவுதான். நம்ம கோயில நோக்கத்தான் போவேன் நான். கரெக்ட். சரிதான், சரிதான். இததான் 2000 ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம உண்மையை பேசுறோம். அதாவது 2000 ஆண்டுக்கு அப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்றாரோ. உண்மையை பேசுறோம். ம். உண்மை. இப்ப உங்களுக்கு தான் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஆமா, இது ஆமா. உங்க சீடர் ஒரு ஆள்ல ஆ, உங்களுக்கு அடுத்த நிலை ஆண்டவன் எனக்கு உதவி இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க மூலமா ஆ, ஆ, ஏதோ ஆ. உங்களுக்கு அடுத்த ஒரு ஆளு ம். உங்க சாதனையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கேன். நானே ஆ, பழனி வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஆ. அதுதான் பழனி மலை டாக்டரா மாத்த அவர் இங்கிலீஷ் ரெண்டு பேசுறாரு பேர் இல்லையா? ஒரு ரெண்டு அவரை பேர் டாக்டரா அதான் மாத்தி ரெண்டு அவரு பேர் அவர் ஒழுங்கா அஸ்ட்ரோ மெடிக்கல் ரெண்டு சயின்ஸ் பேர் ஆரம்பிச்சு வெளிநாட்டுக்காரனுக்கு வைத்தியம் பார்க்கலன்னு அவர் எங்க சொன்ன கேட்க மாட்டேங்கிறார். வெளிநாட்டுக்காரனுக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொன்னா கண்டிப்பா பாப்போம். நீங்க உங்க கம்பெனிக்காரரை கண்டு பயந்துட்டு இருக்கிறீங்க. உங்க கம்பெனிக்காரரை கண்டு பயந்தீங்கன்னா நீங்க என்ன பெற்ற அறிவாளியா உங்களுக்கு முட்டாள்னு சொல்றதா? இல்லையா அது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. பிரச்சனை குடும்ப சூழ்நிலை இருக்குல்ல பாவம். அதெல்லாம் ஏங்க பாக்கணும்ல. ஏங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு குடும்பம் வேண்டாம்னு சொல்லுவோம். பொண்டாட்டி பணம் சம்பாதிக்கிறது போய் பொண்டாட்டி வேண்டாம்னு சொல்லுவாளா? என்னங்க பேசுறீங்க? இல்லையா பண்ணலாம் ஐயா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணுவோம். அத ஏன் அவங்க அப்படி உங்க சத்தம் பயங்கரமா இருக்கு. கட் பண்ணுங்க உங்க சத்தம். கட் பண்ணுங்க. வீட்டுல அமைதியா இருக்க வந்து பேசுங்க. நாளைக்கு காலையில அமைதியா தான் இருப்பேன். அப்ப பேசுங்க. நேரடியா பர்சனலா தனிப்பட்ட முறையில பேசுங்க. சரியா? சரிங்க சார். சரி. யாரு உங்களை சொல்லல, இவர் பழனி வேலை. சரி. அவரு சரிங்க சார். இப்ப கூட அந்த அம்மாட்ட பேசுனேன். இப்ப அந்த டாக்டர் அம்மாட்ட பேசுறேன். டாக்டர் பேசுறேன். டாக்டர் பத்மாட்ட பேசினேன். பத்மா. டாக்டர் ஆமா, பத்மா. ஆமா. ஆமா. அவங்க வந்து பிஹெச்டி இன் பயோமெடிக்கல் சயின்ஸ், பயோமெடிக்கல் அட்வான்ஸ் சயின்ஸ். அது மெடிக்கல் சயின்ஸ்ல அது பெரிய அவங்க ஆமா, வந்து ஆமா. சயின்டிஸ்ட். டாக்டர்னாவே சயின்டிஸ்ட் அர்த்தம். இவன் சயின்டிஸ்ட் கிடையாது, மருந்து கொடுக்கறவன் சயின்டிஸ்ட் கிடையாது. ஆமா, ஆமா, ஆமா. அவன் பெயரளவுக்கு இது வெள்ளைக்காரன். இருங்க, பெரிய பெயரளவுக்கு. கேவலமா இருக்கு சார். இவங்கிட்ட போய் ஆளுக மக்கள் இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது ம், என்னடா உலகம் கண்ணீர் வருது நம்மளுக்கு. சரி, சரி. இப்ப இவரு டாக்டர் ஆகலாம்னு பாக்குறேன். யாரு இந்த அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆ, இந்த உணவை தின்னுட்டுதான் இவங்க எங்க போய் டாக்டர்கிட்ட காசு கொடுக்குறேன். ஆ, காரணம் இவனுக்கு வந்தது, நோய் வந்தது உணவுனால. ம், இவன் காசு கொடுக்கறது அந்த டாக்டருக்கு. என்ன ம். உலகமா இருக்கு பாருங்க. ரெண்டு பேரும் குருட்டு முட்டான். அவனும் நோயில, அந்த டாக்டரும் அதே உணவு தின்னு சாகுறான், இவனும் அதே உணவு சாகுறான். அவனுக்கும் அந்த டாக்டருக்கும் நோய் நல்லாகாது, இவனுக்கும் நோய் நல்லாகாது. ஆமா, எப்படிங்க அதான் உண்மை. ஆமா. சரி. இப்ப நாம எங்க போறோம்? இப்ப 7ஆம் அறிவு நோக்கி போறோம். இப்ப விஷயத்துக்கு வர்றோம். இப்ப எங்க போறோம்னா 7ஆம் அறிவை, அதாவது பகுத்தறிவை பயன்படுத்தி அறிவின் வலிமையால் யோகிகள் ஆகாய சக்தி இழுத்து வாழ கற்றுக்கொண்டார்கள். அது இயற்கை தேர்வு செஞ்சது. இப்ப என்ன தெரியுமா பண்ணுது? உங்களையும் என்னையும் சில பேர்த்த தேர்வு செய்யுது. புரியுதா? ஆமா, 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 ஆமா. அதான் உங்களை தேர்வு செய்து ஆளை நீங்க காரணம் இல்லாம அதே நான் ஒரு நாள் சொன்னேனா இல்லையா? ஆமா. அதாவது நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னா ஒரு காரணம். உங்ககிட்ட குரு கிட்ட கத்துக்கிறோம். இதே மாதிரி யாரா உங்ககிட்ட கத்துக்கணும்னு இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கோ, அவங்க மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. ஆமாம். வேற ஆளுங்க வரமாட்டாங்க. சரி, சரி, சரி. இப்போ உங்களுக்கு வயது அதுலயே இந்த 7ஆம் நிலை அடைகிறதுக்கு அதுக்கு அதிகமான பாக்கியம் இருக்கணும். அது கோடியில ஒரு ஆள் தான். அதுதான் சார். நீங்கதான் அது சும்மா லேசுப்பட்டாலும் முடியாது. அந்த அதுக்குதான் நாம அது 4-5 பேர் இருந்தா போதும். 4-5 பேர் அப்படி மாறினா போதுமானது. நம்ம உலகத்தை மாத்தலாம். அந்த அளவு எனக்கு உங்ககிட்ட பயிற்சி பெற்றதுக்கு முழு நிலை அடையாம விட மாட்டேன். ஒரு வைராக்கியம், ஒரு மனசு கொடுத்து சாண்டவன் ஒரு தைரியம். சரி. இல்ல
ஆ, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆ, என்னோட எதுக்கு இந்த ம், இதெல்லாம் எனக்கு குடுக்குறானான்னு எனக்கே தெரியல. ம், ம், ம். அருமை, இந்த அருமை. உணவ நிப்பாட்டணுன்ற வைராக்கியம், ஆ, இந்த சாராயத்த நிப்பாட்டணுன்ற வைராக்கியம், ஆ, சிகரெட்டு ஒரு ம், நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட்டு, ம், இதெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் தெரியும். ம், ம். ஆ இந்த கிளப்புக்கு போய் சீட்டு விளையாடுவேன். ம், இப்படி ம், எல்லா கெட்ட பழக்கமும் இருந்து பூராமே விட்டு தொலைச்சுட்டேன். ம். எந்த கெட்ட பழக்கமும் இப்ப என்ட்ட கிடையாது. அது உணவவே அதுக்கடுத்து ஆ, ஆ, மாமிசத்த தூக்கி எறிஞ்சேன். ஆ, அருமை. மாமிசத்த மாமிச முட்டை முதற்கொண்டு மாமிசத்த தூக்கி எறிஞ்சேன். சரி. இப்படி எனக்கு ஒரு ஒரு மன வலிமையா குடுத்துட்டு வர்றேன். இது ம், ம். எதுக்காக என்னை இப்படி குடுத்து ஆளாக்குறான்னு எனக்கே தெரியல. பெரிய அது மர்மமா மர்மமா இருக்கு. அதுதான் அதுதான் சேரிடும் அ, மருந்து சார். இயற்கை என்ன பண்ணுதுன்னா, எவன் உணவு பழக்கத்தை விடுறானோ, எவன் உணவு அ. பழக்கத்தை விட சொல்றானோ, அவங்கிட்ட போய் சேர்றான்னு சொல்லியிருக்குது. ஆமா, ஆமா. சொல்லி உங்கட்ட வந்து ம். உங்களையும் என்னையும் சந்திக்க வச்சுட்டாரு. அவ்வளவுதான். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அ, அஹ், அஹ், அதாவது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல். அதாவது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் ம், அதனின் இலன். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? எதிலிருந்து ம், எதிலிருந்து நீங்குகின்றானோ, அதிலிருந்து ம். அதிலிருந்து அவனுக்கு துன்பம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. சொல்லி 2000 ஆண்டு ஆச்சு. நீங்க எதிலிருந்து ஆமா, ஆமா. நீங்கி ஆ, ஆமா அதாவது ஃப்ரம் வாட் a man is free, from that his torments flee. அவன் எதிலிருந்து நீங்குகின்றானோ, அதிலிருந்து அவன் நீங்குகிறான். அ, இப்ப அதனாலதான் ம், சொல்றேன், இன்னும் உங்கள் பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொண்டு இனிமேல் எங்க ம், போற என்ன உங்களுக்கு பணம் தேவையில்லை, காசு தேவையில்லை, ஒண்ணும் தேவை, நீங்க சொந்தமா ஏதோ சின்ன வருமானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுவே போதுன்னு எங்கேயும் அடையாம ம், இருந்தீங்கன்னா இன்னும் நாள மேல் நிலைக்கு கொண்டு போலாம். இல்லைன்னா உங்களுக்கு இழிநிலையில கூட தள்ளி விட்டுரும். அங்க கொண்டு போனா அவன் சொல்றதை கேட்டாங்கன்னு அங்க கையெழுத்து போடும்பா, இங்க கையெழுத்து போடும்பா, அதுல கையெழுத்து போடும்பா. இதெல்லாம் தேவையற்ற வேலை. இது போக போக நீங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதுவும் ம். வேண்டாம்னு திரும்பினீங்கன்னா இன்னும் மேல்நிலை கிடைக்கும். என்னது ஆ, ஆ, ஆ. சரி. வேண்டான்னு ம், எப்ப சொல்றீங்களோ, எப்போ ம், எப்ப வேண்டான்னு சொல்லி எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பழகிறீங்களோ அப்பதான் அந்த சொர்க்கம்ங்கிற இன்பத்தை வரும். வள்ளுவர் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, வேண்டாமை ம். என்ன விழிச்செல்வம், வேண்டாமை அன்ன விழிச்செல்வம், ஈங்கில்லை யாண்டும் அகுதொப்பது இல்லைங்கிறார். இங்கு இல்ல, எங்கேயுமே அதுக்கு நிகராக எதுவும் இல்லை. இங்கேன்னு எங்கன, இந்த லோகம், அந்த லோகம், சந்திரலோகம், வெங்காயலோகம், புடலங்க லோகம், எந்த லோகத்திலையும் எப்ப வேண்டான்னு சொல்றியோ, எங்க போனாலும் வேண்டான்னு சொல்றியோ, அதுதாண்ட உண்மையான இன்பம்னு சொல்றாரு. என்னது ம். அதான். வேண்டாமை அன்னை விழிச்செல்வங்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி செல்வம் உலகத்துல எதுவுமே இல்ல. வேண்டாமை அன்னை ம். விழிச்செல்வம் ஈங்கில்லை யாண்டும் அகுது ஒப்பது இல்லைங்கிற. இங்க இல்ல, எங்க போனாலும் இந்திரலோகம், சந்திரலோகம், புடலங்கா லோகம், புண்ணாக்கு லோகம், யமலோகம், எங்க போனாலும் வேண்டாம்னு சொல்லி பாருங்க, எமனே ஓடி போயிடுவான். எமனே ஓடி போயிருவான். ஆமா. எமன் ஓடிடுவான். ம். இந்திரன் சந்திரன் நம்பிக்கை எல்லாரும் ஓடி போயிடுவான். போயிட்டு அந்த அட்டமாசியத்தினுடைய உண்மையான விண்வெளி சக்தி உள்ள வந்துடும். அந்த விண்வெளி தான் எல்லாத்தையும் உருவாக்குறது. சிவனை உருவாக்குறது, கடவுள் உருவாக்குறது, கத்திரிக்கை உருவாக்குறது, புடலங்க உண்டாக்குறது, திருடு பிறடை ம். பித்தலாட்டம் எல்லாத்தையும் உண்டாக்குறது அந்த ஆகாயம் தான். அந்த ஆகாய சக்தி தூய்மையை புரிஞ்சிட்டீங்கன்னா ஆகாயமாகவே நீங்க மாறி விடுவீங்க. என்னது ம். ஆகாயமா. அதன் ஆமா. அப்படின்னா எந்த நம்பிக்கை அங்க இருக்காது. அப்ப ஆகாய நம்பிக்கை மட்டும் வந்துடும். என்ன நம்பிக்கை? ஆகாய நம்பிக்கை. ம். இதைத்தான் திருமூலர் சொல்றாரு. ஆகாயத்தின் மேல் நம்பிக்கைன்னு சொல்றதே திருவள்ளுவர். ஆகாயத்தின் மேல் நம்பிக்கை வெய்யின்னு சொல்றதா வள்ளலார். ஆகாயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது எல்லா சித்தர். இதெல்லாம் இந்த இந்த கல்வி வந்து தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெங்கடேசனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ம். இப்ப உங்களுக்கு தெரியுது. ம். இது வரைக்கும் பேசாத விஷயத்திலும் பேசியிருக்கோம். இனிமேல் நிறைய விஷயம் பேச போறோம். இனிமேல் அட்டமா சித்து அட்டாங்க யோகத்தை பத்தி பேச போறோம். அப்படியா? இன்னும் ஆஹ் இன்னும் இது இப்போ இன்னும் 7ஆம் நிலை முழுசா நம்ம நெருங்கலைல. கையே நீங்க இன்னும் இன்னும் 12 வருஷத்துக்கு படிக்கணும். இன்னும் 12 வருஷத்துக்கு படிக்கணும். படிக்கணும். அதான். இப்பதானே தொடங்கி இருக்கிறோம். இப்ப நீ இது வரைக்கும் ஆமா. வைத்தியம் கீத்தியம் காசு கீசுன்னு பேசியிருக்கு. இன்னி இப்படி பேசினாவே அ, நமக்கு பணம் வந்து கொட்டுற. இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சது பார்த்தோன்னே திணறிட்டு அ. வந்து வேண்டான்னு சொன்னாலும் கூட பணத்தை வீசிட்டு போற மாதிரி வரும்.
எனக்கு காசே வேண்டாம்னு சொல்லு, அந்த நானு நிலை வரத்தான். நான் இந்த 7ஆம் நிலைக்கு ஒரு ஆளை உருவாக்கி இருக்காருன்னு தெரிஞ்சா ஆமா அப்படியா? ஆமா வந்துரும். உங்க அந்த சீடன் ஒரு காகித ஆளு 7ஆம் நிலைக்கு வந்துட்டாரு. ஆமா. அந்த காகித பணத்தை அந்த காகித பணத்தை அப்படியே கொண்டு போய் நம்ம வெங்கடேசனுக்காக வாங்கிய இடத்த அங்க வந்து பல பேர் தங்கி வாழ்ற மாதிரி சொர்க்க பூமி மாதிரி மழை இந்த பூஞ்சோலை மாதிரி உருவாக்கணும். இப்ப காஞ்சி கிடக்குது, எல்லா வசதியும் அப்ப இருக்குது, காஞ்சி கிடக்குது, ஏன் எல்லா ரூபம் தண்ணி ஏன் தண்ணி ஏன் இருக்குது. ரூபமா உங்களுக்கு ரூபமா உங்களுக்கு பணம் வரப்போகுது. ஆமா ஆமா என்னங்க சார்? கரெக்டா, ஆமா வரலாம், வரும் 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 வரும். ஆமா, ஏன்னா இந்த இந்த காணொலி பூரா பூரா உலகம் முழுசு போகும்ல. ஆமா 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 அந்த பணத்தை என்ன ஆனா பண்ண, அந்த பணத்தை இவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கத்து அவர் 7ஆம் நிலைக்கு போயிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நோயிலிருந்து விடுபட்டு போயிருக்காரு. இது பெரிய பெரிய ஹிஸ்டரி இல்லையா? ஆமா 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 ஆமா. இப்ப உங்க மூலமா ஒரு வரலாறு நிகழ்ந்து இருக்கு இல்லையா? அப்ப அந்த கேவலமான காகித பணத்தை, அந்த மானங்கட்ட காகித பணத்தை, அந்த விபச்சாரமான காகித பணத்தை என்ன பண்ண போறோம்னா நல்ல வழியில, இது வந்து தீய சக்தி செலவழிப்பான், நல்ல வழியில செலவழிப்பான். அதுக்குத்தான் வாங்கன்னு சொல்லி அந்த இடத்த போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த இடம் வந்து இன்னைக்கு அது வந்து 1/2 கோடி, இன்னைக்கு அதுக்கு வந்து 50 லட்சம், இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 50 லட்சம். வெளிநாட்டு ஆளுங்க பூரா வரட்டும், உங்களுக்கு வருவாங்க வருவாங்க வருவாங்க, அது வந்துருவாங்க. இப்பதான் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க நாட்டு பணத்துல 10,000 ரூபாய், அவங்க நாட்டு பணத்துல 10,000, அவங்க நாட்டு பணத்துல அவங்க நாட்டு பணத்துல 10,000 கேட்டுட்டு இருக்கேன், சரின்னு இருக்கிறாங்க. $10,000 ரைட். அவங்க நாட்டு பணத்துல 10,000 நம்ம அப்படியே பேசலாமே, என்னது? ஆமா, இங்க நம்மளுக்கு 1 லட்சம், அவங்களுக்கு 10,000. ஆமா, அது எப்படியே இருந்துட்டு போட்டு, அவன் நாட்டு ஏனுங்க நீங்க அவன் நாட்டு பணத்துல நீ 10,000 கொடு, எது எல்லாமே உங்க நாட்டு பணத்துல தான் சொல்லுவேன். 10,000 கொடுனா 10,000னா உங்க நாட்டுல என்ன பணமோ அவ்வளவு கொடு. அவர் என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? முதல்ல 1000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்கேன். முதல்ல ஃபர்ஸ்ட் 1000 இனிஷியல் 1000னா அவங்க நாட்டு பணத்துல 1000 கட்டணும். அவங்க நாட்டு பணத்துல $1000. ஜப்பான்கார கேட்டானே, உங்க நாட்டு பணத்துல 1000 என்னன்னு அது கட்டணும். ஆமா, ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னுடைய மாணவர்கள் தயாராக போறாங்க, அவங்களுக்கு தான் இதெல்லாம். ஏன்னா அவங்க கோடீஸ்வரன் ஆகணும், புரியுதா? அவங்க கோடீஸ்வரன் ஆகி அவங்க கோடீஸ்வரன் ஆகி இந்த இடத்த வளர்த்தணும். இந்த இடத்த நாம வாங்கி வெங்கடேசனுக்காக வாங்கியிருக்கோம், அந்த இடத்த வளர்த்தணும். அங்க வந்து எதுவுமே இல்லாதவங்களுக்கு நம்ம மருத்துவம் பார்க்கணும், எதுவுமே இல்லாதவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும். ஆமா, அதுதான் நம்ம வேலை. அதாவது தீய வழியில சம்பாரிச்சு நல்ல வழியில செலவு பண்ணணும். நாகராஜ் மாதிரி ஆளை காப்பாற்றணும். பாரு, இப்ப நல்ல ஐட்டம் பாருங்க, நல்ல அணக்காட்டி போன்லயே வரல பாருங்க இன்னைக்கு. பாருங்க, அந்த மேஜிக் ரகசியம் நம்மளுக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்க இந்த இடத்த வந்து எப்ப பாக்குறீங்களோ அப்ப மேஜிக் சொல்லி தருவேன். அப்பதான் அதெல்லாம் சொல்லி தரக்கூடாதுங்க, அவ்வளவு சீக்கிரம் சொல்லி தரக்கூடாது, புரியுதா? அந்த ஆசிரியர் வந்து நேர்ல பாக்காதவங்களுக்கு சொல்லி தரக்கூடாது, ஆசிரியர் வந்து நேர்ல பாக்காதவங்களுக்கு சொல்லி தரக்கூடாது. நான் நேர்ல வந்து தானே சார், அதெல்லாம் எப்ப சொல்லணும் அப்ப வரணும், எப்ப சொல்லணும் அது. ஆசிரியர்னா நீங்க பழசெல்லாம் பேசக்கூடாது, பழசை பேசவே கூடாது. இப்ப என்ன சொல்லணும் அதான் விதி. என்னது இப்ப சொல்றதுதான். ஆமா, ஆசிரியர் பழசெல்லாம் ஆசிரியர் சொன்னா வாய் மூட்டு கம்முன்னு இருக்கணும், இல்லாட்டா எதுவுமே சொல்லி தர மாட்டேன், புரியுதா? இன்னைக்கு என்ன சொல்றேங்கிறத கேள்வி. என்னது இன்னைக்கு? ஆமா, குரு என்ன சொல்றாரு, எப்ப உத்தரவு போடுறோம் அதுதான் புது உத்தரவு. இப்ப வந்து இப்ப 100 ரூபாய் கட்டுன்னு சொன்னா 100 ரூபாய் கட்டிடணும். சரிங்க சார். நான் ஏற்கனவே 50,000 கொடுத்துருக்கேன்னா 50,000 கொடுத்துருக்கியா, அது எத்தனை நாளைக்கு வரும்னு நான் கேட்பேன், புரியுதா? ஆமா, அதெல்லாம் கணக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி. டாக்டர் கொடுத்த பீஸ் நீங்க திரும்பி இப்ப நீங்க இப்போ 50 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க டாக்டர் போனீங்கன்னா அதே 5 லட்சம் கிடைச்சிருவா இல்லையா? ஆமா ஆமா. ஏற்கனவே உங்க ஆஸ்பத்திரிக்கு 10,000 கொடுத்துருன்னு சொன்னா போடா விடையன்றுவான். என்னது? ஆமா ஆமா, அதே தானே எங்கிட்டையும் நடந்துக்கணும். ஆமா, இது எல்லாத்துக்கும் பொது விதி தானே. எங்க அவங்கிட்ட போனா கேட்காதுக்கு முன்னாடி பணத்தை கட்டுறீங்க. ஏனுங்க ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வைத்தியம் பார்த்து அதுக்கே 10 லட்சம் செலவாயிருக்குது. இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு ஒரு 10,000 கேட்கணும், நியாயமானு கேட்டு பாருங்க, அவன் சரின்னு சொல்லுவானாவ? நீங்க தான் சரின்றீங்களா? அதெல்லாம் பெரிய சிலதெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒண்ணுமே இல்லை.
நான் மண்டையில சொன்னது புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? ஏற்கனவே உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன், 10 வருஷமா வந்திருக்கிற. அதை துட்டு பிடுங்கிறதே வேலையா இருக்கு அவங்களுக்கு. ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது, அதெல்லாம் பேசவே கூடாது. அதெல்லாம் இல்ல அதுக்கு சொல்லல நானு. அதுக்கெல்லாம் பொதுவா இது எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் ஆகுது, எல்லாத்துக்குமானது. நான் என்ன சொல்லுவேன், அப்ப நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், அப்படியே எங்கிட்ட தொடர்ந்து இருக்குன்னு கேட்பேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், அப்படியே எதுக்கு திருப்பி திருப்பி எங்கிட்ட பேசிட்டு நானும் திருப்பி கேட்பேன். புரியுதா? இது எல்லாத்துக்குமானது. ஆமா ஆமா, பழசு தான், புதுசு புதுசு. அதாவது ஒருத்த முழு நிலை அடையணும்னா உங்க துணை இல்லாம அடைய முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அதுதான் இயற்கை. நான் இனியன் அல்ல, அந்த இயற்கையை உணர்ந்து இருந்தா மட்டுமே. இயற்கையை உணர்ந்து உள்ளபடி பேசணும். இயற்கை உணர்ந்து உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரே நாள்ல எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அப்படியே எல்லாம் செய்ய விட்டு அதுல கஷ்டம் வரும்போது கேட்க 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 கொஞ்சம் கொஞ்சமா அரட்டி பயமூர்த்தி அப்படி லேசு போட்டாங்க பயமூர்த்தி தானே நம்மள இந்த சாப்பிடாத இது சாப்பிடாது அப்போ அது பூரா விஷம்னு சொல்லி அந்த உணவு பூரா பயமூர்த்தி, அது பூரா விஷம் சொல்லி அப்படியே பயமூர்த்தி அப்பயா. அதுவும் அந்த ருசி உள்ள ஆள் மனசு பதிவு, அதுவும் நம்மள விடலைங்களா பலவடி சாப்பிட சொல்லுது. ஆள் மனத்துல இயற்கை. ஆமா, அது அப்படி பலவடி விட அப்படியே போக கடைசியில கொள்கையை விட ஒரு மனசு சொல்லுது, இந்த கொள்கை உணவு இல்லாமல் வாழும் கலையில வெற்றியே ஆகணும். காலையில இதுல எப்படி ஜெயிச்சாகணும்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ள விதப்பே. அது அப்படியே படிப்படியா வளர்ந்து 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 வந்துகிட்டே இருக்கு. அதுதான் காரணம். அருமையான சிந்தனை. கொள்கையை விடக்கூடாதுன்ற ஒரே சிந்தனையில் இருந்துட்டே இருக்கேன். அற்புதம். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிட்டீங்களா, சோர்வே வரல? கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒண்ணும் இன்னைக்கு என்னமோ அதான் காலையில இருந்து கொஞ்சம் இந்த மூக்குதான் அந்த அடப்பு இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆமா, அவ்வளவுதான். அது ரைட்டு, உண்மை. அதெல்லாம் குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நீங்க தான் பேசிருக்கீங்க, உலகத்துக்கு பாடம் எடுத்துட்டீங்க. இது எல்லாம் பாக்குறவங்களுக்கு மண்டையில அடிச்சு அதாவது வெட்டுக்கை ஆணிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட வெட்டுக்கை ஆணி பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்கு, அந்த ஆணி அடிக்கிற மாதிரி மண்டையில அடிச்சிருக்கீங்க. நான் பேசுறது வேற, நீங்க பேசுறதான் இந்த கூகுள்ல ஒரு கலக்க போகுது. இப்ப வீடியோல போட போறேன். என்னமோ தெரியல சார், நான் பேசிட்டு இருக்கேன். என்னமோ தெரியல. அந்த உடம்பு நல்லா இருக்க போய்தான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. அப்ப உடம்பு கொஞ்ச நாள் நல்லா இருந்து இவ்வளவு பேசுறீங்களே, நான் 25 வருஷம் பாதுகாத்து வைக்கப்ப நான் எவ்வளவு பேசுவேன்? நீங்க இன்னும் பயங்கர தலையோட முழுசு நீங்க தெரிஞ்சவர் இல்லையா? உங்களுக்கு இருக்கிறது நம்மளுக்கு என்ன? ஒரு சின்ன பிஸ்கத்தை சின்ன ஒரு துண்டு போட்டு விட்டுருக்கீங்க நம்மளுக்கு. ஆமா, அதுதான். பாருங்க, முழுக்கலை இல்ல. 12 இப்பதான் ஸ்டார்டிங். இன்னும் இப்ப நேத்து பேசுறது இது அதெல்லாம் அரைகுறை. இனிமேல் தான் இந்த 2016 2027 கணக்கு போட்டோம்னா நீங்க 2036 வரைக்கும் எங்கிட்ட தான் இருக்கணும். 2038 வரைக்கும் 10 வருஷம். ஆமா, நான் எப்படி பார்த்தா வெங்கடேசன் கிட்ட நான் கத்துக்கிட்டது 15 வருஷம் கத்துக்கிட்டேன். அவர் தான் சயின்ஸ் சொல்லி கொடுத்தாரு, எனர்ஜி எப்படி தயாரிக்கணும். அந்த கணக்குல சொல்றீங்க. நான் 15 வருஷம் கத்துக்கிட்டேன், நீங்க 12 வருஷம் கத்துக்கணும். 12 வருஷம் கத்துக்கணும். ஆமா, 2002 இருந்து 2018 வரைக்கும் கணக்கு போடுங்க. 16 ஆண்டு ஆச்சு. 16 ஆண்டு நீங்க. நம்மளுக்கு 12 ஆண்டு, 4 ஆண்டு குறைச்சிக்கிறேன். 12 ஆண்டு 2028 வரைக்கும். 2030 இப்ப 2016 2026 2020 2036 2038 வரைக்கும் 38 வரைக்கும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். விளையாட்டு இல்ல, மரணாட்டி எல்லாத்துக்குமே. அப்படியா? ஆமா, நீ இன்னும் 12 ஆண்டு என்னோட தொடர்பு இருக்கணும்னா. வயது உங்களுக்கு என்னாச்சு? 67 68? 67. ஆமா, 67 12 கூட்டுங்க. 67 12 79.
80ன்னு வச்சுக்க, 80 வரைக்கும் 80 வயசு வரைக்கும் என்னுடைய மாணவராத்தான் இருக்கணும் நீங்க. சரியா? ஆமா ஆமா இந்த 80 சரிங்க வயசுக்குள்ள எல்லாரும் செத்து போயிருவாங்க, நீங்க மட்டும் உயிரோட இருப்பீங்க. 12 வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் சாகுறான்னு பாருங்க. 12 வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் சாகுறான்னு பாருங்க. உங்க கூட இருக்கிறவன், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், எல்லா சொந்தம் பந்தம், மனைவி, கிணவி எல்லாரும் என்ன ஆகுறாங்க பாருங்க. இது எனக்கும் தான் பொருந்து, உங்களுக்கு தான் பொருந்து, பழனி பேருக்கும் பொருந்து. எனவே அவருக்கு ஆமா எல்லாத்துக்கும் பொருந்து. இப்ப கூட அந்த டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன். வெளிநாட்டுல பாத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப. ஆமா, இப்ப அனுப்ப போறேன். அவங்களே பேசி இப்ப ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப போறேன். இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த காப்பி உங்களுக்கும் அனுப்புவேன். நீ ஆர்கே கோபால்கிட்ட காட்டுங்க. புரியுதா? சரி. இல்லைங்க சார், இப்ப இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. ஆமா, ஓரளவு ஆமா, மன நிறைவான ஆமா, ஆமா, இல்ல இத்தனை வருஷம் பயிற்சியில, ஆமா, 25 வருஷம் பயிற்சியில இன்னைக்குதான் உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமாம், சரிங்க சார், உண்மைதான். ஆமா, உங்களை ஒரு சின்ன சந்தோஷப்பட வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து நல்லது நடக்க இந்த வரக்கூடிய பணத்தை அந்த இடத்த நம்ம உருவாக்கி கொண்டுட்டு போகணும். சரியா? சரிங்க. நாளைக்கு காலையில பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி, வணக்கம். சரி.